தென்னந்தோப்பு இயற்கையாகவே எங்களுக்கு ஒரு நல்ல சின்னமாக அமைந்திருக்கு. நல்லா அதுல கவனிக்கணும். நீங்க அந்த சின்னத்துல நாங்க எப்போதுமே ஒற்றுமையை விரும்புறவங்க, எல்லோரும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தவிர வேற எண்ணமே எனக்கு கிடையாது. அதனால நான் மக்களோடு இருப்பேன் என்றும், அதற்கு இந்த சின்னமே ஒரு சான்று. ஒரு கூட்டு குடும்பம் போல் இந்த சின்னம் அமைந்திருக்கிறது. இது மக்களோட சின்னம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு, வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இரண்டிலும் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தென்னந்தோப்பு சின்னத்தில் வேட்பாளர்கள் வருவார்கள்.